அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாய்மொழி தேர்வன்று வரக்கூடிய தலைப்பு ஒன்றை பார்ப்போம். இந்த காணொளியில் குடும்பம் என்ற தலைப்பில் எப்படி கேள்விகளுக்கு பதிலளிப்பது என்று பார்ப்போம். முதலில் தலைப்பை ஒட்டிய முக்கிய வார்த்தைகளையும் சொற்றொடர்களையும் பார்ப்போம். இவை திரையில் காண்பிக்கப்படும் போது ஒரு புத்தகத்தில் இவ்வார்த்தைகளை மனப்பாடம் செய்து எழுதி கொள்ளுங்கள். வாய்மொழி தேர்வுக்காக காத்திருக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை புரட்டி பார்த்து கொள்ள உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதாவது என்ன பேசுவது என்று உங்களுக்கு புள்ளிகள் இல்லை என்றாலும் இந்த சொற்களுடன் வாக்கியங்களை அமைத்து பதிலளிக்கலாம். அதோடு வார்த்தைகள் தவிர நீங்கள் திருக்குறள், பழமொழி என்று ஒவ்வொரு தலைப்பிற்கும் ஏற்ப மனப்பாடம் செய்து பயன்படுத்தலாம். முதலில் வீடு என்ற அம்சத்தை பார்ப்போம். குடும்பம் என்பது அனைவருக்கும் முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் நிறைய மக்கள் வேலை சுமையினால் குடும்பத்தினரோடு அவ்வளவு நேரம் செலவிடுவதில்லை. அதாவது பெற்றோர் அலுவலக வேலையினால் பரபரப்பாக இருக்கும் போது அதே சமயம் பள்ளிக்கு செல்லும் அவர்களது பிள்ளைகளும் துணைப்பாடம், இணைப்பாடம் என்று தனியாக தங்கள் வாழ்க்கையை வாழ்கின்றனர். அதோடு வீட்டில் பெற்றோர் அன்னையர் தினம் போன்ற கொண்டாட்டங்களை கொண்டாடலாம். அது மட்டுமில்லாமல் வார இறுதிகளில் ஒன்றாக நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். உதாரணத்திற்கு சேர்ந்து சாப்பிடுவது, திரைப்படம் பார்ப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். அடுத்து பள்ளி என்ற அம்சத்தில் சில கருத்துக்களை பார்ப்போம். பள்ளியிலும் ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கு குடும்பத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கலாம். உதாரணத்திற்கு குடும்ப தினம், குடும்பத்தினருடன் சேர்ந்து சாப்பிடும் தினம் ஆகிய சமயங்களன்று மாணவர்களை தங்கள் குடும்பத்துடன் நேரம் கழிக்க உற்சாகப்படுத்தலாம். மாணவர்களுக்கு நிச்சயமாக நிறைய வேலைகள் இருக்கலாம். ஆனால் அவற்றை முக்கியப்படுத்தும் அதே சமயம் குடும்பத்தையும் முக்கியப்படுத்த வேண்டும் என்று பள்ளியில் ஆலோசனை சொல்லலாம். இதை கடந்து நீங்கள் உங்கள் தேர்வில் பள்ளிகள் எடுக்கின்ற முயற்சிகளை பற்றி விவரிக்கலாம். உதாரணத்திற்கு விளையாட்டு தினம் அன்று பெற்றோரும் பிள்ளைகளும் சேர்ந்து விளையாட நடவடிக்கைகளை பள்ளிகள் ஏற்பாடு செய்கின்றன. அடுத்து நிறைய குடும்பம் சார்ந்த நடவடிக்கைகள் சமூக மன்றங்களில் நடைபெறுகின்றன. அது மட்டுமில்லாமல் சீன புத்தாண்டு, தீபாவளி போன்ற கொண்டாட்டங்கள் அன்று குடும்பமாக சேர்ந்து கொண்டாட இந்நிகழ்ச்சிகள் வாய்ப்பளிக்கின்றன. சமூக வலைத்தளம் என்ற அம்சத்தில் பார்த்தால் செயலிகள் மூலம் குடும்ப நேரங்களை ஒதுக்கி வைக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்தினரும் சற்று ஓய்வு கிடைக்கும்போது வாட்ஸ்அப், முகநூல் பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் உரையாடலாம். இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். அடுத்த காணொளிக்காக காத்திருங்கள். நன்றி.